இந்த பக்கமாக எடுத்திருக்கேன் வர்டிக்கலில். இந்த பிளாக்கா இது பூரிட போகிறோம். ஒரு சின்ன பிளாக்கா தான் அதை இப்போ பூரிக்க அனுப்பிச்சிடும் பாருங்க. ஓகே. இந்த பக்கம் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த காம்பு அரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆஹா, நல்லா வாசனை அடிக்குது. நல்லா சூப்பராக பழுத்துச்சு. ஒரு கத்தியை கொடுத்து நல்லா சென்ட்ரு வரைக்கும் போகணும். அப்புறம் இந்த அடிப்பக்கத்தை ரெண்டாக பழக்கணும். இந்த பக்கத்தை பொழுந்துருக்கு. கத்தி இன்னும் உள்ளே போகவில்லை. சூப்பர். என்ன நேரம் மாதிரி வருது. இப்போ பாருங்கள், சின்ன 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 குட்டி பிளாக்கா, அதே மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி சொலையாக இருக்குது. முதல்ல போடுறவங்க தான் தின்னுபிடுவாங்க. இதுதான் என்னால் எடுக்க முடிஞ்சது. நல்லா மஞ்சள் கலர் சொல்ல நல்லா இருக்கு. வெளிச்சம் தெரியல. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இல்லை. இது கொஞ்சம் அப்படியே நொங்கு மாதிரி இருக்கு. நொங்கு சொல்ல மாதிரி இருக்கு. டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவீங்களா? அப்போ எதுதான் என்ன
இதில் எல்லாமே எடுத்தாச்சு. இது மட்டும்தான் இருக்குது கொஞ்சம். அந்த ஒரு கீத்தை வந்து தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத நம்ம தோலோடு வச்சுட்டோம்னா அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பின்னாடி தான் அந்த முள்ளாக இருக்குமா, இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியில் முள்ளாக இருந்தாலும் உள்ளே வந்து சுளைகள் இருக்கும், நல்ல இனிப்பான சுளைகளை கொண்டு இருக்கும். இந்த மாதிரி தான் மனிதர்களோட உள்ளங்களும் வெளியில் கரடு மரடாக இருந்தாலும் உள்ளம் வந்து மென்மையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பலாப்பழமும். இது தோலை கூட நம்ம வந்து அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு மாட்டுக்கு உணவாக கொடுக்கலாம். நல்லா சாப்பிடும் மாடுங்க. இதை வந்து நல்லா மென்று சாப்பிடும். எல்லா பழங்களுமே நல்லா சுவையாக இருக்கும்னு எண்ண முடியாது. சில பழங்கள் தான் சுவையாக இருக்கும். அதே பழத்துலேருந்து நம்ம வந்து கொட்டைகளை எடுத்து போட்டு கன்றுகளை உற்பத்தி பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி நான் போட்டிருப்பேன், அதெல்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். நல்லா அந்த இனிப்பாக இருக்கிற பழங்கள் வந்து நமக்கு வந்து வயிற்றுக்கு எந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது. இந்த இனிப்பு கம்மியாக இருக்கிறது வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வயிற்றில் போய் அப்படியே தங்கி போயிடும். பல் நல்லா இருக்கணும். வயதானவங்களாக இருந்தால் நல்லா மென்று தான் சாப்பிடணும். அப்படி மென்று சாப்பிட முடியலன்னா கொஞ்சம் இதை அப்படியே இந்த உள்ள விதையை எடுத்துட்டு அந்த கொட்டைகளை எடுத்துட்டு நம்ம வந்து பிச்சு போட்டு ஜூஸாகவே அடித்து குடிச்சிடலாம். இல்லைன்னா இது வந்து துணுக்காக அப்படியே போய் நல்லா மெல்லப்படாமல் சாப்பிட்டோம்னா துணுக்காக அப்படியே போய் வயிற்றில் தங்கி போயிடும். அப்புறம் வாமிட் எடுக்கும். உஷ்ணமான பழம் தான் இது, அதனால் பார்த்து தான் சாப்பிட்டுக்குங்க. ஆனால் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ணாது, நல்லா இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையாவும் சாப்பிட்டுக்கலாம். இனிப்பு இல்லாத சுளைகள்லாம் பெரும்பாலும் நிறைய சுளைகள் வந்து மிதமான இனிப்பில் நறுக்குன்னு தான் இருக்கும். ஒரு சில மரத்தோட பழங்கள் தான் கொஞ்சம் மெத்துன்னு இனிப்பு சுவையாழ நம்ம சர்க்கரை போட்டா மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் உள்ளது அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த பலாக்கொட்டைகளை வந்து எடுத்து நம்ம வந்து பக்கோடா பண்ணலாம். சாம்பார், வெங்காயம், அந்த புளிக்குழம்பு இதிலெல்லாம் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே தூள் பக்கோடா மாதிரி பண்ணலாம், நல்லா ருசியாக இருக்கும். அப்போல்லாம் வந்து எல்லோரும் வந்து இங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நல்லது தான் உடம்புக்கு எல்லாமே. இதில் வந்து நிறையா பொட்டாசியம் சத்துக்கள் நிறையா இருக்குது. கால் வலியெல்லாம் உள்ளவங்க நல்லா சாப்பிட்டுக்கலாம், ஒத்துக்கிட்டால் நல்லாவே சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள். ஆனால் ரொம்ப முக்கணிகளில் ஒரு கனி இது, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.